Hi, வணக்கம் டியர் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த சேனலில். இப்போ நான் தொடர்ந்து வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கோம். இது என்னோடய நோக்கம் எனக்கு பிடிச்சது ஒரு என்னோடய பார்வை சமூக நல பார்வை. ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கிற மாதிரி தான் என்னோடய வியூஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நோக்கத்தில் வீடியோ போடுறது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி போட முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ், ஸோ எந்த நேரமாக டைம் இருக்கோ அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைரக்டர் ஒருத்தர் பேசினார் பார்த்திங்களா, பிரவீன் காந்தி. அவர் பேசுனது கூட எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. ஆனால் ஒரு இன்டர்வியூ போயிருக்கு பாருங்கள், கலாட்டா சேனலில், கலாட்டா யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவர் நம்மளோட வெற்றிமாறன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பேசியிருக்காருங்க, உங்களையும் ரஞ்சித் 2 பேரையும் உங்களால் தான் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த இந்தியாவில் தான் வாழ்கிறாங்களா, இல்லை இந்த உலகத்தில் தான் இருக்காங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவர் சும்மா போகிற போக்கில் சொன்னது, அது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லிட்டு இவர் இந்த வீடியோவில் காட்டுறாரு பாருங்களா. இல்லை அந்த படத்தை சரி ஓகே, முதல்ல இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் எதுக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு தெரியல, இவனுங்கள்லாம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுடணும். ஸோ எனக்கு இவங்க படம் எடுக்கிறதுல பெரிய ஒரு மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்க படம் எடுக்கிறதுல எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இல்லை. எடுக்கலாம், அதை அவங்க பட்ட வழியை சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் இந்த ஜாதி சிஸ்டம் இதோடைய இது எங்கேருந்து வந்துச்சு, எதுக்கு இடைநிலை ஜாதிக்குள்ளே எதுக்கு வேறுபாடு? அவங்க பண்ணதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை எல்லா விஷயத்திலும். இப்போ பார்த்தீங்கன்னா மாமன்னன் படத்தில் கூட கிணத்துல குளிக்க போகும்போது வேற ஒரு ஜாதியினரை தாழ்த்தப்பட்டவங்கள இவங்க இடைநிலை ஜாதிக்காரங்க அடிச்சே கொள்றாங்க. இதெல்லாம் நடந்து தான் இருக்குது, இதை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் இதை பேசணும். இதை பேசுறதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்துச்சு, இது யாரால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு படம் யாரும் இங்கே சொல்ல மாட்டாங்களே. மணிவண்ணன் படத்தில் அது படம் பேர் ஞாபகம் இல்லை, அமைதி படைன்னு நினைக்கிறோம். சத்யராஜ் கேட்பார் ஒரு கேள்வி, மணியா இந்த ஜாதியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரே ஒரு வார்த்தையில் சால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார், பூணூல் போட்டவன் கண்டுபிடிச்சான், அரசியல்வாதியை அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தையை இன்றைக்கி சொல்லவும் முடியல, இதை பற்றி ஒரு படம் எடுக்க மாட்டாங்க. இது யாருனால? முதல்ல எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக தான் இருந்தது. இங்கே இந்த பிரிவினை எங்கேருந்து உண்டாச்சு, இது ஏன் இந்த ஜாதி சிஸ்டம் வருது, இது ஏன் ஏற்றத்தாழ்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யாரால உருவாக்கப்பட்டது, இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு படம் வர மாட்டேங்குது. எங்கேயுமே அதை பற்றி தெரியல. ஸோ இடைநிலை ஜாதிக்குள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருக்கிற ஒரு இடத்துல எவ்வளோ இடத்துல ஜாதி இல்லாமல் சேஞ்சஸாக இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஜாதி இருக்கிறதும் இருக்குது, இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒட்டுமொத்தமாக ஜாதி இங்கே ஒரு இனத்தை போட்டு அடுக்குறாங்கன்னா 100% அப்படி பண்ணால் வெளியே வர்றது கஷ்டம். அது இல்லை, ஆனால் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுவில் இருக்குது. அது மாற்ற கருத்து இல்லை. ஆனால் முழுக்க இருக்கான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய சேஞ்சஸாக வந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டும் இருக்குது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆள் பேசுகிறது பார்த்திங்கன்னா என்னமோ ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க மட்டும்தான் இன்னும் வன்முறையை தூண்டுற மாதிரி அவருக்கே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல இந்த 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 சாதி எங்கேருந்து வந்தது, இதை எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இல்லை பாசிட்டிவான இதெல்லாம் இப்போ யார் பார்த்துட்டு இருக்கிறா, நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோன்னு பாருன்னு சொல்லிட்டாலே அந்த மீதி இருக்கிற ஒரு 10% பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அதோட கம்மி தான். அவனுங்க திருந்திட்டு போகிறானுங்க. இல்லை திருந்தல்னா அவனுங்க செத்து போயிட்டு போகிறானுங்க. அடுத்த ஜென்ரேஷனில் வர கண்டிப்பாக மாறும் இது, ஓகேங்களா. ஸோ இவனுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுலாம் இதுவே இல்லை. இப்போ அந்த இன்டர்வியூவை முழுசாக பார்க்கவே முடியல.
அவ்வளோ கடுப்பாகுது. நம்ம ஜென்ரேஷனில் இருந்தோம், இனிமேல் வர அடுத்த ஜென்ரேஷனில் இருந்தோம், இந்த இந்த ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு நல்லா ஒரு சுமூகமாக வந்து போயிட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் முக்கியமாக, இந்த இந்த ஜாதி வந்து காஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து தூக்கிட்டா எல்லாருக்கும் நீங்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை இருக்குது. நிறைய பேர் நான் வந்து அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நான் வந்து சர்டிஃபிகேட்டில் ஸ்கூலில் போனோடனே நீங்கள் எந்த காஸ்ட்னு கேட்குறாங்க, நான் வந்து அதை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்காதால மட்டும் இங்கே வந்து ஒரு காஸ்ட் வந்து ஒழிஞ்சிடாது. சரிங்களா? அது எப்பவுமே இருக்குதான். சர்டிஃபிகேட்டில் கொடுக்காததை மட்டும் இது இங்கேருந்து மாற்ற முடியாது. இது எப்போ முடியும்னு தெரியல. 50 வருஷம் ஆகுமா, 100 வருஷம் ஆகுமா, 1000 வருஷம் ஆகுமாலாம் தெரியல. பட் அதுக்கான இங்கே எல்லாமே சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக மேலே வரணும். மேலே வந்ததுக்கு அப்புறம் இது வந்து மாறலாம். ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இது மாற முடியாது. இவங்க சர்டிஃபிகேட்டில் மட்டும் பேர் எடுக்கிறதாலையும் சாதி கொடுக்காம போகிறதுனாலையும் இது வந்து ஒழியாது. அது வந்து மிகப்பெரிய பிற்போக்குத்தனம். அது வந்து அறிவில்லாத்தனம் தான். ஸ்கூல் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்லாம் இந்த வந்து பள்ளி கல்வித்துறை வராதுக்கு முன்னாடி, வெள்ளைக்கார ஆட்சிக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குருகுலம் தான் இருந்துச்சு. அப்போ வந்து படிக்கவே முடியாது. அப்போ ஜாதி இல்லையா? அப்போ எங்கே போச்சு? அப்போ நீங்கள் நீயும் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டீங்க. உன் தாத்தன், உன் அப்பன், உன் பையன் யாருமே வந்து அப்போ படித்ததில்லை. இந்த ஜென்ரேஷனில் தான் ஒரு 50-60 வருஷம் தான் அதிகமாக எஜுகேஷனில் முன்னேறி இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த இதுவும் கிடையாது. அப்போது வெள்ளைக்காரன் வந்ததில் இருந்தாவது ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வியை வந்து ஓரளவுக்கு படித்தாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கப்புறம் காமராஜர் வந்து எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுத்ததுக்கப்புறம் படித்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனது, ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் நிறைய கொடுத்ததால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து கல்வியில் வந்து உயர்ந்திருக்கிறோம். ஸோ அங்கே ஒரு சர்டிஃபிகேட்டில் மட்டும் ஒரு ஜாதியை வந்து எடுத்துட்டா அது எப்படி நீங்கிடும்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கேனத்தனமாக இருக்குது. படித்தவங்களே இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் நான் வந்து முற்போக்கு, நான் வந்து அதை ஜாதி பார்க்கல. ஜாதி அதில் பார்க்குறேன். நம்மளை ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து மேலாக ஃபீமேலான்றது டிஃபால்ட்டு தானே. நான் பையனாக பிறந்துட்டேன், நான் ஒரு ஆண், அதை கொடுத்து தான் ஆகணும். நான் ஒரு பெண்ணாக பிறந்தேன், பெண், நான் அதை கொடுத்து தான் ஆகணும். இங்கே பாலினத்தை கூட மாற்றிக்கலாம், ஆண் பெண் 3ஆம் பாலினம்னு சொல்லிட்டு. பட் உன்னுடைய மதம் ஜாதியை வந்து மதத்தை கூட வந்து மாற்றிக்கலாம், ஜாதியை வந்து மாற்றிக்க முடியாது. இப்போ மாறி இருக்குது. அந்த தீண்டாமைன்றது எவ்வளோ வந்து முன்னேறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது மாறுமே தவிர ஒரே நாளில் வந்து நான் வந்து ஸ்கூலில் டிசியில் வந்து நான் ஜாதி பேரை சேர்க்க மாட்டேன்னா அது வந்து கேனத்தனமாக இருக்குது. என் பேர் இது குத்தி வச்சுருக்காங்க, வேறு வழியில் அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதை பற்றி நிறைய பேசணும் தெளிவாக. இந்த வீடியோவில் இதுக்கு மேலே பேச முடியாது. நன்றி, வணக்கம் மக்களே.